வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. குரோதி வருடத்தில் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், அதாவது 14/5/2024 முதல் 14/6/2024 இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சூரியனை மையமாக வைத்து சொல்லுவது தான் இந்த மாத பலன். சூரியன் உங்களுக்கு பாக்யாதிபதி, 9 குடையவர். அவர் 5ஆம் இடத்துல வலுவாக இருந்தார், உச்சமாக இருந்தார். அவர் இப்போ 6ஆம் இடம் மாறிட்டார். தான் முதல் மாற்றம். ஏனைய மாற்றங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வைத்து தான் மாத பலன் சொல்லணும். அவ்வகையில் 20/5/2024 ரிஷபத்துக்கு சுக்கிரன், 24/5/2024 ரிஷபத்துக்கு புதன், 31/5/2024 மேஷத்துக்கு செவ்வாய், 9/6/2024 மிதுனத்துக்கு புதன், 13/6/2024 மிதுனத்துக்கு சுக்கிரன். இப்படி இந்த கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது. இந்த மாற்றங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதை செய்யுமா இல்லை மத்தியம பலனா அப்படின்னுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்தியம பலன் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக யோக பலன்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் நடக்க இருக்குது. காரணம் என்னென்னா, 9 குடையவர் அவர் சூரியன், அவர் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். அதனால் அது அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான பலன் இல்லை. 6ல் சூரியன் இருக்கலாமான்னா இருக்கலாம், அது ஒரு சிக்கல் இல்லை. குரு 6ல் இருக்கார், உங்கள் ராசி அதிபதி. குருவின் பார்வை பலம் ஒரு விதத்தில் நன்மை செய்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் போய் சேருது. எல்லாமே சுப கிரகங்களாக சேருது. அதில் ஆட்சி பெற்ற நிலையில் சுக்கிரனும் அங்கே இருக்கார். இப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். அதுலேயும் ஒரு 50 வயதை தாண்டியக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும். ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இளைஞர்கள், சிறியவர்கள், அவர்களுக்கெல்லாம் எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தாது. 48, 50 தாண்டிட்டாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நடுத்தர வயதில் இருக்கிறவர்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மனதில் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் ஓடும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதில் கவனமாக இருக்கணும். சரி, ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னா, 31/5/2024 மேஷத்தில் செவ்வாய் பகவான் வலுப்பெறுகிறார். 5ஆம் இடத்துல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 குடையவர், பஞ்சமாதிபதி, யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் ஆட்சியாக இருக்கார். அதனால் அது ஒரு நல்ல பலன். செவ்வாய் 5ஆம் இடத்துல வந்தது ஒரு நல்ல பலன். அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக சேர்ற இந்த நேரத்தில் 9/6/2024 மிதுனத்தில் புதன் போயிடுவார். 6ஆம் இடத்துலேருந்து புதன் மிதுனத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கிரனும் 13/6/2024 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போது இந்த புதனும் சுக்கிரனும் மாற போகிறாங்க. அதில் 9ஆம் தேதி 9/6/2024 கொஞ்சம் இந்த ப்ரெஷர், ஏதாவது ஒரு அழுத்தம், இந்த மாதிரி காரணமாக உங்களுக்கு உடல் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் கேடு ஏற்பட்டால் 9/6/2024 அப்புறம் மாற்றம் ஏற்படும். 7ஆம் இடத்தில் புதன் கூடவே சுக்கிரனும் அங்கே சேரும்போது திருமண விஷயங்கள் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குளறுபடிகள், வில்லங்கங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும். அப்போ இந்த 2 சுபகிரகங்கள் 7ஆம் இடத்துக்கு வரும்போது கோச்சார ரீதியாக அது நன்மை செய்யும். பொதுவாக புதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறவி ஜாதகத்தில் இருந்தால் அது தோஷம். ஆனால் கோச்சாரத்தில் வரும்போது அதுவே பயங்கரமான யோகத்தை பண்ணும். இதெல்லாம் பிறவி ஜாதகத்தில் தோஷமாக இருக்கும், அது கோச்சாரத்தில் வந்தால் அது யோகத்தை செய்யும். கோச்சாரத்தில் புதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது நிறையா பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், கல்யாணம் நடக்கும். குரு 6ஆம் இடம் சென்றாலும் குரு பார்க்கக்கூடிய இடம் 12ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்த்தா குடும்பம் அமையும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. 5ஆம் இடத்துல செவ்வாயும் வலுவாக இருக்கார். அதனால் ஒரு சோதனைக்கு பின் சாதனை அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாம். அதனால் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும். மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்குது. அவர்களுக்கு மட்டும் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மாணவ மாணவிகள், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், நீங்கள் கல்லூரி படிப்பு படித்தாலும் சரி, அல்லது பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உயர்கல்வி படிக்கக்கூடிய மதிநுட்பமான கல்வி படிக்கக்கூடியவர்கள், இல்லை உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்கள் ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா கோர்ஸ், இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. நல்லா படிப்பாங்க. படிப்பில் எந்த விதமான தடையும் இல்லை, தாமதமும் இல்லை. இஷ்டப்பட்ட காலேஜ் எல்லாமே கிடைக்கும். இந்த வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்கும். 50 வயசு தாண்டினவங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பை கொடுக்கும். வழக்கு வியாஜியங்களில் கொஞ்சம் இழுபறி தான் இருக்கும்.
அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் வாய்தா வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி. இப்போ கோர்ட்டு வெக்கேஷன் பீரியடாக இருந்தால் கூட கொஞ்சம் அதை சார்ந்த விஷயங்களில் ஒரு அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இல்லத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக தரும். வைகாசி விசாகம் முருகனை வழங்குங்க. உங்களுடைய நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சிறப்பாக தரும். ஒரு மத்தியம பலனுக்குரிய மாதம்.